தலைவாஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழ் தலைவாஸ் அப்படியே ஒவ்வொருத்தங்களையா புடிச்சு அப்படி ஊதி தள்ளிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தெலுங்கு டைட்டன்ஸ். நீங்க தெலுங்கு டைட்டன்ஸ் மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் நேத்து வின் பண்ண மேட்ச சேர்த்து அவங்க வெறும் 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட 2 மேட்ச்ல வந்து லாஸ்ட் ரைட்ல தான் வந்து தோத்தாங்கன்னு சொல்லணும். கடைசி பாயிண்ட்ல தோத்து வெறியான தெலுங்கு டைட்டன்ஸ் தமிழ் தலைவாச வச்சு செஞ்சுட்டாங்க. எங்கேயுமே வந்து தமிழ் தலைவாச வந்து ரெக்கவர் ஆக முடியுங்கிற ஒரு ஃபீலே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து 13 பாயிண்ட்ங்க, தமிழ் தலைவாஸ் வெறும் 4 பாயிண்ட். 11 to 20 மினிட்ஸ் நம்ம தமிழ் தலைவாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 4 பாயிண்ட் எடுத்திருந்தோமா, அதுல இருந்து இன்னும் 2 பாயிண்ட் எடுத்து அடுத்த 10 நிமிஷத்துக்கு 6 பாயிண்ட் எடுத்திருந்தோம். 21st இருந்து 30th மினிட்ல நம்ம கொஞ்சம் ரெக்கவர் ஆனோம். 2 சூப்பர் டேக்கிள் எடுத்தா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா டீம் பண்ணாங்க. இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருந்தோம். ஆனா அப்புறமும் 10 பாயிண்ட் நம்மளால எடுக்க முடிஞ்சது. அவங்க வந்து ஒரு 11 பாயிண்ட் எடுத்தாங்க. அதுல வந்து கொஞ்சம் ஈக்குவலா போனோம், கொஞ்சம் பக்கத்துல போனோம். 31st மினிட்ல இருந்து 40th மினிட் வரைக்கும் அதையும் நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் தமிழ் தலைவாஸ் அற்புதமா விளையாண்டு ஒரு ஆல் அவுட் கூட நிகழ்த்தினாங்க. செம்மையா விளையாண்டாங்க, செம்ம கம்பேக் கொடுத்தாங்க. சரி இதுவே வந்து மேட்ச் சூடு பிடிக்க போகுது, செம்மையா தமிழ் தலைவாஸ் விளையாட போறாங்கன்னு பார்த்தா திருப்பி வந்து அர்ஜுன் அவுட் ஆனாரு, நரேந்தர் அவுட் ஆனாரு. அப்புறம் வந்து ஒரு ஆல் அவுட்டுக்கு போனோம். எகெயின் வந்து தமிழ் தலைவாஸ் தலைய தொங்க போடுற அளவுக்கு தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு.